இதயத்தோடு கூட பாடுவோமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. மாறாத கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. மறவாத கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்த உடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயர்த்தி வைத்த உடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுகப்படுத்தின கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய கிருபை இல்லாவிட்டால் ஆண்டவரே சுவாமி இந்த காலை வேளையில் நாங்கள் இல்லை ஆண்டவரே ராஜா. அந்த கிருபை நிமித்தம் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை ஆண்டவரை தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே ராஜா. இந்த கிருபை எங்கள் வாழ்க்கையில இன்னுமாய் பெருகி கொண்டிருக்கிறமைக்காக நன்றி ஐயா. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. மாறாத உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷன் மாறி போனாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் மாறாமல் இருக்கிறமைக்காக நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம் ஆடுவோம். ஹல்லேலூயா. திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
ஒன்றுக்கும் உதவாதவர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே. அல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, எங்கள் இரக்கத்தின் சிகரமே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. அச்சா ஆண்டவரை குறைவுள்ளவன் என்று ஆண்டவரை சுவாமி தள்ளிவிடாமல் ஆண்டவரே. ஆண்டவரை சுவாமி ஒன்றுக்கும் தகுதியற்றவன் என்று நீர் ஒதுக்கி விடாமல் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற தகப்பன், அன்பு காமிக்கிற தகப்பன், அரவணைக்கிறவர் ஆண்டவர் நீராய் இருக்கிறமைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. உண்மை இந்த காலவெளியில் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ரட்சா உமக்கு மகிமை உண்டாவதாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ரட்சா நீர் எங்களை அறிந்தவர், நன்கு அறிந்தவர் ஆண்டவரே சுவாமி. திக்கற்ற எங்களை அறிந்த தகப்பன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. தேடி வந்த தகப்பனும் நீர் மாத்திரமே ஆண்டவரே. அரவணைத்த தகப்பனும் நீர் மாத்திரமே ஆண்டவரே சுவாமி. உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற எங்கள் தேவன் இந்த காலவெளியில் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. ரட்சா ஆண்டவரே, மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாத ஆண்டவரே சுவாமி இடங்களிலே வாசம் செய்கிற தேவன் நீராய் இருக்கிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. உம்மை காணக்கூடாத படிக்க ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே குருடாய் இருக்கிற கண்கள் இந்த காலவெளியில் உம்மை காணும்படியாய் செய்வீராக ஆண்டவரே. ரட்சா ஆண்டவரே, அந்த மகிமையை நாங்கள் காணும்படி எங்கள் ஒவ்வொருடைய கண்களின் இந்த காலவெளியிலே திறந்தருளுவீராக சுவாமி. உம்முடைய மகிமை இந்த வேளையிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவதாக, உம்முடைய அபிஷேகங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவதாக சுவாமி. நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர். தாகத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மீதும் நான் வந்து நின்று அற்புதம் செய்வேன் என்று சொன்னவர், விடுவிப்பேன் என்று சொன்னவர். உம்முடைய வார்த்தை ஒன்றுமே தரையிலே விழாது என்று உம்முடைய வார்த்தை நாங்கள் நம்புகிறோம். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்து முடிக்கிறமைக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா ஆண்டவரே, வல்லமை மிக்க வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீதும் ஆண்டவரே சுவாமி. நீர் சொன்ன வார்த்தை நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையிலே மரிக்க முன்பதாக நிறைவேறுகிறமைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமா நீர் செய்து முடிப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜா எங்களை அர்ப்பணித்த இருதயத்தில் ஆழத்திலிருந்து பாடுவோம். நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தருடைய கருத்து இந்த காலவெளியில் அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் நிச்சயமா இந்த காலவெளியில் எங்களை நிரப்ப அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற யாவரையும் அவர் அக்கினிமயமாய் அபிஷேகமாய் எங்களை நிரப்பி நடத்துவார். ஆகவே எங்களை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள்
இருதயத்தில் ஆழ்ந்து பாடுவோமா? அவரை மேன்மைப்படுத்துவோம் அந்த காலை வேளையில. அவரை மாத்திரம் மேன்மைப்படுத்துவோம் அந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. அவருக்கு முடிவில்லை என்று. உமக்கு ஆரம்பம் இல்லையே, ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. மறுபடியுமாய் அவரை மாத்திரம் நோக்கி பாடுவோமா? நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சீரா வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர். அவர் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மறுபடியுமாய் பாடுவோம். அவரை மாத்திரம் இந்த காலங்களை உயர்த்துவோம். அவரை உயர்த்த கர்த்தருடைய பிரசன்னம் இடத்துல நிரம்பி வழிந்தோடும். நிச்சயமாய் கர்த்தருடைய காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரை நிரப்ப காவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை மகிமைப்படுத்துவோம். தகப்பனை உயர்த்துவோம். இந்த காலை வேளையிலே அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 சுவாமி. நீரே சுவாமி ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உம்முடைய மகிமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. இந்த காலை வேளையிலே நிரப்ப காத்து கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி. ஓ ரிக்கலரலா மாசிக்கிலரலா யமா மாமா 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 மாமா. ஓ ரிக்கலரலா மாஷே. ஓ ரிக்கலரலா மாமா 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 மாமா. ஓ ரிக்கலரலா மாஷே ரிதலலா யமா மாமா 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 மாமா. ஓ ரிக்கலரலா மாஷே மாமா மாமா. ஓ சிக்கிதரலா மாமா 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 மாமா. ஓ ரிக்கலரலா மாமா மாமா. ஓ ரிக்கலரலா மாஷே ரிதலலா யமா மாமா மாமா. ஓ ரிக்கலரலா மாஷே ரிதலலா யலலலலலலலல. ஓ தகப்பனே எங்கள் மத்தியில்
நன்றி என்று சொல்கிறோம். ஓ உம்முடைய மகிமைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாமுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா 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 என்று செலுத்துகிறோம் தகப்பனே சுவாமி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து இந்த காலையில் அவர் அபிஷேகத்தோடு கூட பாடுவோம் அந்த பாடலை. அவருடைய அக்கினி அபிஷேகத்தால் நாங்கள் நிரப்பப்படும்படியாய் அவருடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இந்த வேளையில் அவருடைய பிரசன்னத்தில் நிரம்பி பாடுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் காலை வேளையிலே ஆண்டவரே சுவாமி நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ
ஆண்டவரே உண்மை மாத்திரம் நான் பின்தொடர்கிறேன். இந்த பூமியில உலகத்தில் இருக்கிற எதுவுமே வேணாம் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில் போதும் என்று சொல்லுவோமா? பின்தொடர்வேன் இயேசுவே, வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே, வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே. இந்த நாளில் அங்கே தேவனுடைய கர்த்தர் வார்த்தையை கடன் சொல்லுவாங்க. எங்களிடத்திலே தேவனுடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். விசேஷமாக எங்கள் மத்தியிலே உண்மையில் அவர் எங்களுடைய தமிழ் சர்வீஸில், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சர்வீஸில் பேச இருக்கிறார்கள். அதே போல் சிங்கள சர்வீஸில் இந்த நாளிலே பேச இருக்கிறார்கள். அவை எங்கள் மத்தியில் அங்கே பாஸ்டர் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் அவர்கள் இருக்கிறார், சீனியர் பாஸ்டர். அங்கே கோவை சபையுடைய சீனியர் பாஸ்டராக இருக்கிறார். அதேபோல் ஏஜி ரீஜனல் ஓவர்சீஸ் பண்ணுறவராக இருக்கிறார். அதே போல் குடும்பங்களுக்கு அங்கே கடந்த காலங்களே குடும்பங்களை கட்டுமுகமாக செமினார்ஸ்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். உண்மையில் சிங்கள சேஷுக்கு பேச இருக்கிற இந்த ஆராதனையிலே அதே போல் எங்கள் மத்தியிலே அங்கே பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் இருக்கிறார். பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கராஜ் சீனியர் பாஸ்டர் அங்கே வேலூர் சபையுடைய. அதே போல் அங்கே குடும்ப முகாம்களை அவர்கள் அங்கே குடும்ப கருத்தரங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலும் அங்கே இந்த தேசத்திலும் அங்கே கர்த்தர் வழிகளை திறந்ததினாலே குடும்ப முகாம்களையும் இந்த இடங்களில் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இங்கே மட்டுமில்லை, அங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துல இங்கே வேறு நாட்கள் இங்கே கேண்டி வேறு பகுதிகளிலும் அங்கே கர்த்தருக்காக ஊழியங்களை செய்ய வந்திருக்கிறார்கள். அவை நான் நம்புகிறேன் இந்த நாளில் எங்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆகவே அங்கே பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் பேச முன்பதாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாஸ்டர் விலி பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். அதன் பின்பதாக இங்கே பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேச. உண்மையில் இவர்கள் எங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுக்காக பாஸ்டர் ரோய்க்கும் நான் கரங்களை தட்டி நான் உற்சாகமாக நான் விசேஷமாக பாஸ்டர் ரோய் தான் இதை ஒழுங்கு செய்து எங்களுக்கு கொடுத்தது. அது நான் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களை கேட்டுக்கொள்ள சில வார்த்தைகளை பேசுமாறா. அதன் பின்புதான் இந்த வழியை பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே பேசுவார். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உலகத்திலே சந்தோஷமான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக நாங்கள் இங்கே இலங்கை தேசத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்ததான பாஸ்டர் ராய் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி பல இடங்களில் இப்படிப்பட்டதான யங் கப்பிள்ஸ் செமினாரை ஒழுங்கு பண்ணுறதுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் இங்கே வந்து எந்த ஒரு ஒரியும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு எல்லா காரியங்களையும் உதவி செய்தார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் கஜேந்திரன் அவர்களுக்காக மற்றும் எல்லா ஊழியர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து வருகிற அற்புதமான ஆச்சரியமான கிரியைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் இந்த நெருக்கமான காலங்களில் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வேதாகம நாட்கள்னு உலகத்துலேயும் எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், வரும் நாட்கள் எழுப்புதலின் நாட்கள். இந்த எழுப்புதல் நாட்களில் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் ஸ்தோத்திர ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியினால் ஏற்படுகிறதான எழுப்புதல், அதற்கு ஆதாரமாக இருக்கிறதான குடும்பங்கள். இந்த குடும்பங்களை கட்டுவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பாரத்தை கொடுத்தார். இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் அந்தமான்லையும் போனோம். இந்த வருஷம் வெளியே போகணும்னு சொல்லி முயற்சி எடுத்ததான வேலையில் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு தான் எங்களுக்கு வாசல் திறந்தது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தேசத்துக்கு நாங்கள் போக இருக்கிறோம். அதே போல் எங்களுடைய தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு மாதமும் 1 அல்லது 2 இடத்துல, அடுத்த மாதம் எங்களுடைய கோயம்புத்தூரில் வச்சு பெரிய லெவலில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 சபைகள் இணைந்து நடத்துகிறதான இந்த செமினார்ஸ் இருக்கிறது. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்,
சில இடங்களில் அழுது கண்ணீரோடு ரெக்கன்சைல் ஆகிறது. அதற்கு பின்பதாக நிறைய சாட்சிகளை கேட்குறோம். அடுத்த வாரம் நான் விசுவாசிக்கிறேன் நிறைய சாட்சிகளை நீங்கள் கேட்பீர்கள். எங்களிடத்துல நாங்கள் போன இடத்துலலாம் நிறைய பேர் எங்களோட பர்சனலாக வந்து பேசுனாங்க. இது ஆண்டவருடைய நேரம், கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கர்த்தர் அனுப்ப போகிறதான ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாட்களில் அதிகமாக பல காரியங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்முடைய காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆலயத்தில் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது எல்லாரும் முழு சபையும் வந்து ஜெபிக்கிறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்களுடைய சபையிலே நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதை செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்வார். ஜெபம் பண்ண ஆட்கள் தேடி இந்த இடத்தை நோக்கி வருவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய எல்லா ஊழியங்களை காட்டிலும் ஜெபம் மேலோங்கி நிற்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் இட்ஸ் அ ஹை டைம். பரிசுத்த ஆவியானவருடைய நேரம். பரிசுத்த ஆவியானவர் முழு உலகத்திலும் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் இந்திய தேசத்திலும் நாங்கள் அவளோடு எதிர்பார்க்கிறோம். அதை போல இலங்கையிலும் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் எழுப்புதலை நம்ம தலைமுறையில் ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த தலைமுறை வரும்போது விடுதலையாய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவங்க வல்லமையாய் ஊழியம் செய்வதற்கும் இந்த நாட்களில் கிரயம் செலுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வாரா. ஜெபம் பண்ணுவதிலும் அதை போல வேத வசனத்தை போதிப்பதிலும் அதோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருப்போம். இந்த நாட்களிலே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபைகளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ஒரு காலகட்டங்களிலே ஆண்டவர் தனி மனிதனை பயன்படுத்தினார். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் சபையை பயன்படுத்த போகிறார். நாட்கள் வரப்போகிறது, சபைக்கு உள்ள வருகிறதான எல்லா மக்களும் சுகம் பெறப்போகிறார்கள், அற்புதம் பெறப்போகிறார்கள். உள்ளே வருகிற எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறார்கள், பாவ உணர்வு அடைய போகிறார்கள். ஷெக்கனா க்ளோரி, ஹல்லேலூயா, உண்மையாகவே பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியதான நிலைமையில் ஒருவேளை நமக்கு தெரியாட்டாலும் வெளியே இருக்கிற ஆட்களுக்கு இங்கே இருக்கிறதான மகிமை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த மகிமைக்குள்ளே வரும்போது தேவைக்காக ஜெபம் பண்ண வேண்டாம், அங்கே உள்ளே வந்தோடனே அவங்க சுகம் பெறுவாங்க. அப்படிப்பட்டதான செகண்டா மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாக நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் ஒருமனப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படுவோமாக. இந்த ஆண்டு முடிவதற்குள் இந்த ஆராதனை முழுவதும் நிரம்பி இன்னொரு தமிழ் ஆராதனை ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையில கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நாங்கள் வருஷத்தில் ஒரு 2 தடவை வைக்கிறோம். 2 தடவை 40 நாட்கள் ஒய்கோஸ்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். 10 பேருக்காக ஜெபம் பண்ணுவோம். அது முடித்து நாங்கள் எல்லாரும் பிரயாசப்பட்டால் ஒரு 2000 பேர் வருவாங்க. ஆனால் ஒரு 500லேருந்து 800 பேர் அவங்க புதிதாய் கூட்டி கொண்டு வருவார்கள். 2 தடவை அதை செய்கிறோம். அதற்கு பின்பதாக ஒரு 100க்கு அதிகமான மக்கள் அவங்க சபையில் தங்குறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அதை போலவே ஆண்டவர் இந்த நாட்களில் நீங்களும் அப்படி லெக்கு வச்சு 10 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர், கிறிஸ்மஸ், ஈஸ்டர் நாட்களில் அவர்களை சபையில் அழைத்து வாருங்கள். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். 40 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறனால கண்டிப்பாக வர்ற எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கும். வர்ற எல்லாரும் அவர்கள் தொடப்படுவார்கள். இப்படிப்பட்டதான தரிசனத்தோடு நம்ம செயல்படுவோம். சீக்கிரமாக நம்ம இப்படி பிரயாசப்பட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நமக்கே தெரியாமல் அப்படி கும்பலாக ஆட்கள் வருவாங்க. ஒரு தெருவே மாறி வந்துடுவாங்க. பெரிய பெரிய குடும்பங்கள் எல்லாம் மாறி வருவாங்க. இந்த தேசத்தில் இருக்கிறதான பெரிய தலைவர்கள் எல்லாம் வருவாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்களை நம்முடைய நாட்களில் பார்ப்பதற்கு உதவி செய்வாராக. அடுத்த முறை வரும்போது ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட தேச தலைவர்களெல்லாம் வருவதையும் இது 2 மடங்காய் பெருகி இருக்கிறதையும் நான் பார்க்க விரும்புகிறேன். தீவிரமாக வேலை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காரியத்தை நடப்பிப்போம். சீக்கிரம் எழுப்புதலை நாம் அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. பாஸ்டர் ஜேம்ஸை பார்த்தோன்னே யோசிப்பீங்க, பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிப்பீங்க.
இதுக்கு முதலும் இங்கே வந்திருக்கிறார். கருத்து ஊழியங்கள் இங்கே இந்த சபையில் செய்திருக்கிறார். விநாயகா விசேஷமாக கரங்களை தட்டி விசேஷம் பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களை அன்போடு வரவேற்போம். கருத்து வார்த்தையை பயந்து கொள்ளும்படியா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகள் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றும் இன்றும் இந்த திருச்சபையிலே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் திறந்து கொடுத்த வாசலுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் ராய் மற்றும் பாஸ்டர் கஜேந்திரன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் திருச்சபைக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற வொர்ஷிப் லீடர்ஸ்க்கோ பாஸ்டர்ஸ்க்கோ அது தெரியாது. ஆனால் நாம் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்பதை இயேசு அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஏதோ ஒரு 4 பாட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி நேற்று ப்ராக்டிஸ் பண்ணி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து வந்து இங்கே பாடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த பாடல்களின் வரிகள் மூலமாய் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்வார். ஆராதனை நேரத்திலே கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நல்ல வொர்ஷிப் டீம் இங்கே இருப்பதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் நல்ல ஆராதித்தார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை நம்முடைய இருதயத்தை அது பக்குவப்படுத்துகிறது. நாம் திறந்த இருதயத்தோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். வசனத்தை கேட்கிறதற்கும் வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரிசீவிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிசனிங். நம்ம நிறைய நேரத்தில் வசனத்தை கேட்போம், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். பாஸ்டர் நல்லா இருக்குன்னு எங்களை பாராட்டிட்டு போவீங்க. நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அடுத்த வாரம் நாங்கள் தான் பிரசங்கம் பண்ண, ஒரு வழி கிடையாது. என்ன, எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா சொன்னாங்க, கடந்த 3 வாரத்தில் இந்த வாரம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடந்த 3 வாரத்தில் இந்த வாரம் பிரசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்படின்னா அதில் ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்குது. கடந்த 2 வாரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். என்ன, ஸோ நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு வழி கிடையாது, நாங்கள் தான் பாஸ்டர்ஸ், அடுத்த வாரம் நாங்கள் தான் என்ன செய்யணும், பண்ணணும். ஸோ நம்ம இந்த லிசனிங், இந்த கேட்குற ஆட்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிலாம் கேட்டுட்டு போவாங்க. ரிசீவ் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். எனக்கு மிகவும் பிடித்த சபைகள் என்று சொன்னால் ஆஃப்ரிக்கன் சர்ச்சஸ். என்ன பாஸ்டர்லாம் போயிருப்பீங்க, நான் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். நிறைய ஆஃப்ரிக்கன் சர்ச்சஸ்லாம் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். என்ன, அவங்க எனக்கு தெரிஞ்சு வொர்ஷிப் டைமில் மட்டும் இல்லை, ப்ரீச்சிங் டைம்லையுமே யாரும் சேரில் உட்கார்றதில்ல. பாஸ்டரும் நம்மள மாதிரி டீசெண்டாக ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது. காலர் மைக் மாட்டிட்டு க்ரௌடில் எங்கே இருக்காருன்னு தெரியாது, எங்கேயாவது நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. சேரில் உட்காந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குற கூட்டம் ரொம்ப கம்மி. அவங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் அல்லேலூயா ரொம்ப உற்சாகத்தில் சேரை விட்டு எஞ்சிடறாங்க. கைகளை தூக்கி எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படிலாம் சொல்கிறது இல்லை, அவங்களே கரங்களை உயர்த்தி அந்த தே ரிசீவ் த வேர்ட் இன் த ஸ்பிரிட். ஆவியில் அந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ வசனம் ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும் பொழுது வசனத்தை ஆவிலே நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், விடுதலை தருவார். 2 ராஜாக்களுக்கு நேராக வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உதவியாளனாகிய எலிசாவை பார்த்து அவர் கேட்டார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது, உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். என்ன, the double, let a double portion of your spirit be upon me. உன்னை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ கஷ்டமான காரியத்தை கேட்டிருக்கிறாய், ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு. நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ அதை பார்ப்பாயானால் நிச்சயமாக உனக்கு என்ன உண்டு, அவைகள் உண்டு என்று சொல்லி சொன்னார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த ரெட்டிப்பான ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு எலிசா எலியாவோடு நடக்க வேண்டியது இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை பாஸ்டர் ஜேம்ஸ் சொன்னபடி திருச்சபைகள் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய தலைமுறையில் எழுப்புதலை பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எழுப்புதலுக்காக என்ன செய்தார்கள், அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். இங்கேயும் நிறைய அசம்பிளிஸ் ஆஃப், இன்னைக்கு காலையில் கூட பேசி கொண்டிருந்தோம், நிறைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் பரிசுத்தவான்கள், பாஸ்டர் கோல்டன், பாஸ்டர் மைக்கேல் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், உலக அளவிலே தேவனுக்காய் பயன்பட்ட போதகர்கள், பரிசுத்தவான்கள், எல்லா தேசத்திலும் அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் எல்லாரும் அழுதார்கள், கண்ணீர் விட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபங்களினால் வருகிற ஆசீர்வாதத்தை நம்முடைய தலைமுறையில் நாம் பார்க்க போகிறோம். எழுப்புதல் திருச்சபை என்ன செய்ய போகிறது,
உண்டு. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாடல் உண்டு. லெட் மை ஐஸ் see the revival, let my hands touch the revival, let my legs walk through the revival. என் கண்கள் எழுப்புதலை பார்க்கட்டும், என் கைகள் எழுப்புதலை தொடட்டும், என் கால்கள் எழுப்புதலின் வழியாக நடந்து செல்லட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவிக்க விரும்புகிறோம்? ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய தலைமுறையில் எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் எழுப்புதல் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அந்த பார்க்க எழுப்புதல் வருவதற்கு ரெட்டிப்பான ஆவியின் வல்லமை. பாஸ்டர் சொன்னாங்க, இது பெந்தேகோஸ்தே சபை. அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் இஸ் த பென்டிகாஸ்டல் டினாமினேஷன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம். அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்தணும். முன்னாலாம் ஜிப்பா தான் போட்டிருப்பாங்க, வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க, ஒரு ஜோல்லாம் போய் போட்டு வருவாங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் கோட் மாறிடுச்சு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சர்ச் மாறிடுச்சு. ஒரு கொட்டு வச்சு தான் அடிப்பாங்க. ஒரு பழைய கொட்டு, பழைய ஆட்களுக்கு தெரிஞ்சுக்கும், அடின்னு அடிப்பாங்க அதை வச்சு. இது மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய ஹைஃபை ஆகிட்டோம். என்ன ஸ்ட்ரக்சரில் ஹைஃபை ஆகிட்டோம். ஏசி ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய சர்ச்சஸ்லையும் ஏசி உண்டு, நல்ல கம்ஃபர்டபுள் சேர்ஸ் உண்டு, நல்ல மியூசிக் டீம் உண்டு, மீடியா டீம் உண்டு. இவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவைகளில் நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம், நம்ம பெந்தேகோஸ்தே ஆட்கள்ங்கிறத மறந்துடுறோம். இந்தியாவில் ஸ்ரீலங்கா எப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் மாடர்ன் சிஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க. சிஎஸ்ஐங்கிறது ஒரு மெயின்லைன் சர்ச், கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்மளை எந்த லிஸ்ட்டில் வைக்கிற சிபிஎம் தான் பெண்டிகாஸ்டல் சர்ச். அசம்பிளிஸாக கொண்டு போய் மிடில் என்ன செஞ்சுருக்காங்க? வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம விரும்புகிறோம் அசம்பிளிஸாக நம்ம ஊரில் சூட் போடலாம், டை கட்டலாம், பேண்ட் ஷர்ட் போடலாம், வேஷ்டி கட்டாமல் இருக்கலாம், ஏசி சர்ச்சில் உட்காந்துருக்கலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம நம்பணும், நான் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன். இல்லை கரங்களுக்கு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன் சொல்லுங்க. யூ ஆர் பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன். அல்லேலூயா. எரடி அப்படி சொல்லுவோம். அப்போ தான் நீங்களும் தூங்காமல் இருப்பீங்க, நாங்களும் உற்சாகமாக பிரசங்கம் பண்ணலாம். என்ன பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன், வி ஆர் பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸ். இவருடைய பயணம் ஆரம்பித்தது ஒரு 4 இடங்களை நேரம் அனுமதிக்கிற வரை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் கில்காலிலே இருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாரோ ஒருத்தர் சத்தமாக வாசியுங்கள். தேவன் எலியாவை வாசிங்க. தமிழ் ஒரு சத்தமாக வாசிங்க. 2 Kings chapter 2 verse 1. சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரம் வந்த பொழுது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இடங்கள் முக்கியப்படுத்தப்பட்டது. The places were given in the Old Testament. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஆண்டவர் இடங்களை முக்கியப்படுத்தவில்லை, அனுபவங்களை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். The experiences are given in the New Testament. பழைய ஏற்பாட்டிலே செயல் அங்கே முக்கியப்படுத்தப்பட்டது. ஆக்ட் வாஸ் எம்பசைஸ்ட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, ஒரு செயல். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் செயலை சொல்லவில்லை, உன்னுடைய மனநிலை, ஆட்டிடியூட், உன் மனதிலே நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது கில்கால் என்பது ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அன்றைக்கு கில்கால் என்ன அர்த்தத்தை கொடுத்ததோ அந்த அர்த்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். கில்கால் என்று சொன்னால் அது த சர்க்கிள் ஆஃப் ஸ்டோன்ஸ் என்று அர்த்தமா. கற்கள் நிரம்பி இருக்கிற ஒரு வட்டம் அல்லது ஒரு குவியல் என்று சொல்லி என்ன செய்யலாம் நாம் அதை, அதுதான் கில்கால் என்பதற்கு அர்த்தம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ என்கிற பட்டணத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 மைல் தூரம் இருக்கிற ஒரு பட்டணம், ஒரு பெரிய பட்டணம். இது எதை, என்ன அனுபவங்களை குறிக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக செய்திகளுக்கு ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை, அதிகபட்சம் 40-45 மினிட்ஸ் எல்லா சர்ச்சஸ்ல இருக்கும். இன்னும் நமக்கு அடுத்தடுத்த சர்வீஸ் உண்டு. ஸோ இங்கே சொல்லப்படுகிற செய்திகளை நீங்கள் வீட்டில் சென்று தியானிக்க வேண்டும். ஒரு குறிப்போ 2 குறிப்போ உங்களுக்கு உதவுவதற்காய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பொழுது நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து இந்த வார செய்தியை நேரம் எடுத்து தியானிக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார், நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. வெளிச்சங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், அவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19ஆம் வசனம் கில்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வசனத்தை நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஜாஷுவா சாப்டர் 4 verse 19. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் ஜோர்தானில் இருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அடுத்த வசனம் 20.
அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி அவர்கள் யோர்தானை கடந்து வந்து சேர்ந்த முதல் இடம், அவர்கள் கேம்ப் போட்ட முதல் இடம் என்னவென்று சொன்னால் கில்கால் என்று பழைய ஏற்பாட்டிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யோசுவா என்கிற தலைவனுக்கு சொன்னார், நீ யோர்தானில் இருந்து 12 கற்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு கல்லும் ஒரு கோத்திரத்தை சொல்லும். நீ அவைகளை கில்காலிலே நாட்டி வைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் உன்னுடைய அடுத்த சந்ததி, நீங்கள் வீட்டில் சென்று இந்த அதிகாரத்தை வாசியுங்கள், அடுத்த சந்ததி இந்த 12 கற்கள் என்ன என்று கேட்கும் பொழுது நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டும், எங்கள் ஆண்டவர் எங்களை ஆச்சரியமாக யோர்தானின் வழியாக என்ன செய்தார், அவர் நடத்தி கொண்டு வந்தார். ஏத்தியர், எபூசியர், கானானியர், பெரிசியர், மோவாபியர், அம்மோனியர், எத்தனையோ ஜாதிகளை முறியடித்து மோசே காலத்திற்கு பின்பு செங்கடலை கடந்து வந்ததை போல இந்த யோர்தானையும் கடந்து வருவதற்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்தார் என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். கில்கால் இஸ் த பிளேஸ் டு ரிமெம்பர் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவருடைய உண்மையை நினைவு கூறுகிற ஒரு இடம்தான் கில்கால். இந்த கால வேளையிலே விசுவாசிகளாகிய நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் திருச்சபைக்கு வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க உட்காருகிறோமோ, வேதத்தை திறக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நீங்க தைரியமா சொல்ல முடியும், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை? ஆமென் சொல்லி சொல்லுங்க. இரவு தூங்க போன நிறைய பேர் காலையில் எழுந்திருக்கவில்லை. காலையில் வீட்டை விட்டு போன நிறைய பேர் மாலையில் வீடு திரும்புகிறது இல்லை. ஆரோக்கியமாக இருக்கிற நிறைய பேர் அடுத்த நொடி என்ன செய்கிறது இல்லை, அவர்கள் உயிரோடு கூட இல்லை. ஆனால் இந்த காலை வரை நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும், இது எங்களால் உண்டானதல்ல, அவருடைய கிருபை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம், என்னுடைய படிப்பு, எனக்கு ஒரு ஏத்திஸ்ட் ஒருத்தர் தெரியும், ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் எம்எஸ்சி எம்ஃபில் படித்தவர், ஒரு பெரிய காலேஜில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ அவர் கணக்கில் புலின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா மேக்ஸில் மக்கா இருக்கிறவனை கூட 10% வாங்க வச்சுருவார். நிறைய வீடுகளில் போய் எடுப்பார். பெரிய பெரிய டியூஷன் சென்டர்ஸ்லாம் வச்சுருக்காரு. அந்த சிட்டி, தமிழ்நாட்டில் அந்த சிட்டியில் போய் அவர் மேக்ஸ், அவர்கிட்ட படித்த பெரிய பசங்க எல்லாம் ஐஐடி, என்ன விஐடி, ஜேஇன்னு பெரிய பெரிய எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணி நல்ல நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸில் போய் படிச்சுட்டு வந்தவங்க. அவர் வீட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருப்பார், பெரியார் ஃபோட்டோ. பெரியார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் எழுதியிருக்கும், கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவன் முட்டாள் அப்படின்னு இருக்கும். என்ன அப்போ நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன், சொல்லுவேன், ஐயா எங்கள் பைபிள் அப்படியே மாற்றி எழுதியிருக்குன்னு சொல்லுவேன். என்ன எழுதியிருக்கு பாஸ்டர்னு கேட்பாரு. த ஃபூல் சேஸ் there is no God. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள் எங்கள் பைபிளில் இருக்கு. ஆனால் அவர் ஆர்கியூ பண்ண மாட்டார். இங்கிலீஷ் பைபிள்ஸ் எல்லா வெர்ஷனும் வாசிப்பார். ஃபோன் பண்ணி சொல்லுவார், புதுசாக டிபிடின்னு ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. என்ன இஎஸ்வின்னு ஒன்று வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. உங்களுக்கு எப்படி ஏன் தெரியும்? எல்லாம் இங்கிலீஷ் பைபிளை வாசிக்க இங்கிலீஷ் பைபிளை வாசிக்க போய் தான் என் வெக்காபுலரிஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவார். அப்போ வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் பைபிளை வாசித்த ஒருத்தனை கர்த்தர் சும்மா விட மாட்டான். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் தூக்கிட்டு வந்து நம்மளே கர்த்தர் தொடுகிறார் என்று சொன்னால், அறிவை வளர்க்க வேண்டும் என்கிற மனநிலையில் வேதத்தை தூக்கின ஒருவனை கர்த்தர் சும்மா என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார், கண்டிப்பாக தொடுவார். அவர் கேட்பாரு, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு கணக்கு நல்லா வரும், எனக்கு அறிவு கொடுத்துருக்கு, கடவுள் கொடுத்தான்னு சொல்ல மாட்டேன், அறிவு எனக்கு இருக்கு, நான் மேக்ஸ் படித்தேன் சார், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், அந்த கல்லூரி எனக்கு சம்பளம் கொடுக்கிறது, இதில் உங்கள் கடவுள் எங்கே வருகிறார்? ரொம்ப லாஜிக் கொஸ்டின். வேர் இஸ் யுவர் காட்? இது அவர் ரொம்ப அறிவாளி, அதனால் அவர்கிட்ட கேர்ஃபுல்லாக தான் பேசணும். இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச பிரதர், எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் சொல்கிறேன், நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் வண்டி எடுத்துகிட்டு உங்கள் காலேஜுக்கு பத்திரமா போகணுன்னா எங்கள் கடவுளுடைய கருணை உங்களுக்கு வேணும். என்ன சிரிப்பார் அவர். நீங்கள் அங்கே போய் உங்கள் மேக்ஸ் ஒழுங்காக நீங்கள் சொல்லி கொடுக்குறது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளங்கணும்னா என்ன வேணும்? நிறைய பேர் அறிவாளியாக இருப்பாங்க, விளங்காமல் பேசுவாங்க. என்ன அதான் ஒரு ப்ரொஃபஸர் கேட்டாராம், ஹூ இஸ் த ப்ரொஃபஸர் டிஃபைன் அப்படின்னாராம். ஒரு பையன் சொன்னான்னா, த ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் வென் அதர்ஸ் ஆர் ஸ்லீப்பிங். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எழுமி நின்று பேசுகிறவர். சில பேருக்கு அந்த கிருபை எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சிருவாங்க, தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் தூங்காமல் கிளாஸை லைவாக வச்சுருக்கீங்க, அது கிருபை, கடவுளுடைய கருணை. எப்படி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு காலேஜுக்கு போனீங்களோ அதே போல் பத்திரமா ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல், ஒரு அடி இல்லாமல், ஃப்ராக்சர் இல்லாமல் வீட்டுக்கு வந்து சேர்றோமா, அது கடவுளுடைய கருணை. அங்கே தான் நம்முடைய கடவுள் வருகிறார். ராமின்னு சொல்லி சொல்லுமா. ஆனால் நம்ம சொல்கிறோம், எங்களுக்கு உண்டான எல்லாமே அவரிடத்துலேருந்து வந்திருக்கிறது.
எத்தனை பேர் ஆமீன் சொல்லி சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நாங்கள் நல்லா படித்தோம், நல்லா சம்பாதிச்சோம், உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோம். இல்லை, நாங்கள் கர்த்தரை நம்பினோம், அவர் நமக்கு உதவி செய்தார். நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருப்பது எங்களுடைய முயற்சினால் அல்ல, அவருடைய கிருபை. கில்கால் என்பது ஆண்டவருடைய உண்மையை நாம் விளங்கி கொள்ளுகிற ஒரு இடம். நம்முடைய வீடுகளிலே நேரம் எடுத்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பமாய் உட்கார்ந்து என்னெல்லாம் நன்மைகள் எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார் என்று யோசித்து நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கர்த்தர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்? இல்லைங்கிறத கான்சென்ட்ரேட் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் வாட் தே டோன்ட் ஹேவ். எனக்கு அது இல்லை, எனக்கு மட்டும் இது இருந்திருந்தால், நான் மட்டும் அந்த ஊர்ல இருந்திருந்தால், நான் மட்டும் இதை படித்திருந்தால், நான் மட்டும் இவ்வளவு சம்பாதித்திருந்தால். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் விட்டுரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வாட் இஸ் அட் யுவர் ஹேண்ட்? அவன் சொன்னா 5 அப்பமும், அவ்வளவுதான், ஒரு கோல் தான் ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறது என்று மோசே சொன்னார். ஆண்டவர் உடனே இந்த 5 அப்பத்தையும் 2 மீனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு சின்ன பையன் அவனுக்கு எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் அல்லது லஞ்சு, அது அவனுக்கே 10 தெரியல, அவங்க மம்மி கொடுத்து விட்டுருக்காங்க. 5 அப்பமும் 2 மீனையும் வைத்து இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி போஷிப்பது? அதை அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை என்னிடத்தில் கொண்டு வா, அது நான் பெருக பண்ணுகிற தேவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை கொண்டு புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டு 5000 பேர் சாப்பிட்டு, அவருடைய மனைவிகள் சாப்பிட்டு, அவர் பிள்ளைகள் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதி எடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது அவருடைய உண்மை, அவருடைய கிருபை. கில்கால் இஸ் த பிளேஸ் டு ரிமெம்பர் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் உண்மை. நம்ம நிறைய நேரத்தில் கர்த்தருக்கு நம்ம உண்மையா இல்லை. நீங்க யோசித்து பாருங்க, we are not faithful to God at most of the times. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை. நம்முடைய மனம் போன போக்கில் நிறைய நேரத்தில் நடந்திருக்கிறோம். நாம் ஒன்றை செய்து விட்டு அவரிடத்துல அப்ரூவல் வாங்குவோம். என்ன, அப்படிதான் நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இதை யூதா தேசத்திற்கு போகலாமான்னு கேட்கிறார். போங்கிறார் ஆண்டவர். எப்ரோனில் போய் நான் குடியிருக்கலாமா? அவர் தான் ராஜா. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க வைக்கணும்னு கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. எங்க வைப்பாங்க யூசுவலா? எங்க ஏர்போர்ட் இருக்கோ, எங்க ஈஸி ஆக்சஸ் இருக்கோ, எது ரொம்ப ரோட்ஸ் நல்லா இருக்கோ, எங்கனாலும் வைக்கலாம். ஒரு ராஜா நினைச்சா எங்கனாலும் ஹெட் குவார்ட்டர்ஸ் தூக்கிட்டு போலாம் அவரு. ஆனா தாவீது எங்கே குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கிறார். அப்ப பெர்மிஷன் வாங்குறது வேற, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வேற. நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஆண்டவர் நாங்கள் இந்த ஊருக்கு போகிறோம், ஆமேன், ஆண்டவர் போன்றுவார். ஆண்டவர் நாங்கள் இவரை கல்யாணம் பண்ண போகிறோம், நீர் எங்களுடைய ஆசீர்வதியும், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் தெரியும் தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கல்ச்சரில் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ்லாம் கிடையாது. என்ன இதையாவது இதை நான் படிக்க போகிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை. என்ன பண்ண ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? யூ கெட் பெர்மிஷன் ஃப்ரம் மீ. ஏன்ட்டு இருந்து என்ன செய்? ஆசீர்வாதத்தை வாங்கு, பெர்மிஷன் வாங்கு, இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது டீன் ஒருத்தர் உண்டு, டாக்டர் செரியன்னு சொல்லி, அவர்கிட்ட தான் லீவ்லாம் வாங்கணும். ஸோ வெள்ளிக்கெல்லாம் போவோம். சார் டுடே வி ஆர் லீவிங்னு. வேற கோயின்னு கேட்பார். ஹோம், வீட்டுக்கு போகிறோம். ஹேவ் யூ புக் த டிக்கெட்னு கேட்பார். எஸ் சார்மோ. எப்போ புக் பண்ணேன்னு கேட்பார். 1 மாதம் முன்னாடி பண்ணிட்டோம். என்ன, பாஸ்டருக்கு தெரியும், அவர் நல்ல மனுஷன். அப்போ சொல்லுவார், சார் யூ ஆர் கிவிங் இன்ஃபர்மேஷன் டு மீ நவ். இப்போ நான் நோனா என்ன சொல்லுவேன்? இப்போ நான் போக்கடான்னு சொல்ல போகிறேன், என்ன பண்ண போகிறேன்? அமைதியாக நிற்போம். சில பேர் அழுதுருவாங்க. நீ எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன செய்கிற? என்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் கொடுக்குற. இது தப்பு. டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நான் போகலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்கணும். அதான் ஒழுங்குன்னு சொல்லுவார். நம்ம ஆண்டவரே பண்ணலாமா? எத்தனை பேர் கேட்குறோம்? அவர் எவ்வளோ உண்மை உள்ள தேவன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு தள்ளி விட்டார். அல்லேலூயா, ஆமென். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? ஒரு வாலிபன் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணானா, என்ன பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு, இப்பவுமே ஜெபம் பண்ணுங்க கல்யாண வயசு வரும்போது. ஜெபம், ஆண்டவரே எனக்கு வர்ற பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், அழகா இருக்கணும், சோப்பாக இருக்கணும், முடி நீளமாக இருக்கணும், பல்லு எப்படி இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும், என்ன அவங்க வீட்டில் எப்படி இருக்கணும், பணம் இருக்கணும், எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அவன் சொன்னான கடைசியில், ஆண்டவரே அந்த பொண்ணு எஸ்தராக இருக்கட்டும் ஆண்டவரேன்னு சொன்னானா. அப்போ இவனை செலக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் சொல்கிறான், குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லி, அது இதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தான் தெரியும் எதை கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி தெரியும். ஆண்டவர் நமக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு, ஒரு டிசைன் போட்டு கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன நோக்கத்திற்காக நம்மை பிடித்தாரோ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை போல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாக தொடர்கிறேன் என்று நாம் போகும் பொழுது நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா,
அடுத்தது நமக்கு கில்காலை பற்றியே நிறைய பேசலாம். நீங்கள் வீட்டில் போய் கில்கால் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. அப்புறம் எலியா சொல்லுகிறார், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார். எலியா சொன்ன, இல்லை ஆண்டவனே. 2ஆம் வசனத்தை வாசிங்க, சாப்டர் 2 verse 2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். போதும், கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். எலிசா சொன்னார், இல்லை ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நான் உம்மை விடுகிறதில்லை. ஐ வில் நெவர் லீவ் யூ. உன் நான் விடுகிறதில்லை. 2 பேரும் பெத்தேலுக்கு போனாங்க. ரெட்டிப்பான ஆவிக்குரிய வரம் வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிகளாகிய நாம் எரிகோவில், நாம் என்ன கில்காலில் நாம் தங்கிவிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கில்காலிலே தங்கி விட்டார்கள், ஆசீர்வாதத்தை வாங்கினார்கள், கர்த்தரை மறந்து விட்டார்கள். ஞாபகம் வரும் பொழுது எப்பொழுதோ சில நன்மைகளை சொல்லி அவரை துதித்து விட்டு கில்காலிலே தங்கிவிட்ட கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கு பெரிய கூட்டமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீ கில்காலிலே தங்கி விடாதே, உன்னை பெத்தேலின் அனுபவத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் கொண்டு போக விரும்புகிறேன். பாருங்க, பெத்தேலுக்கு போனாங்க, 2 பேரும் பெத்தேலுக்கு போனாங்க. பெத்தேல் என்பது என்ன? ஆதியாகமம் 28க்கு நேராக நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு உயிருக்கு பயந்து ஓடும் பொழுது ஒரு இடத்திலே இரவு படுத்து தூங்கினான். அங்கே கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பெத்தேல் என்பது கர்த்தருடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட் என்று அர்த்தமா. பெத்தேல் என்பது கர்த்தருடைய வீடு என்று சொல்லி அர்த்தமா. இந்த பெத்தேலிலே என்ன கிடைத்தது யாக்கோபுக்கு? முதலாவது, அங்கே ஒரு தரிசனம் இருந்தது. He saw a perfect vision. நம்ம சொப்பனம் தமிழ்ல வாசிக்கிறோம், அதுக்கு மூல பாஷையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை விஷன், தரிசனம். பெத்தேல் என்கிற அனுபவத்திற்கு ஒரு கிறிஸ்தவன் வரும் பொழுது அவனுக்கு தரிசனம் கிடைக்கிறது. நல்ல கவனிங்க, சொப்பனம் வேற, தரிசனம் வேற. ட்ரீம் இஸ் டிஃபரண்ட், விஷன் இஸ் டிஃபரண்ட். சொப்பனம் என்பது உள்ளே இருந்து வருவது, கம்மிங் ஃப்ரம் இன்சைட். விஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் அபவ், மேலே இருந்து வருவது தரிசனம். இன்னும் எளிமையா சொல்ல வேண்டும் என்றால், தூங்கும் பொழுது வருவது சொப்பனம், விழித்திருக்கும் பொழுது வருவது தரிசனம். சொப்பனம் என்பது உளவியல் சார்ந்த, சைக்கலாஜிக்கல், வேறஸ் விஷன் இஸ் ஸ்பிரிச்சுவல். தரிசனம் என்பது ஆவிக்குரிய பிரகாரமானது. நீங்க நிறைய பேர் சொப்பனம், எத்தனை பேர் சொப்பனமே பார்க்கல இதுவரை? பாஸ்டர், நான் சொப்பனமே என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை, அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஜோம் பண்றோம், இன்னைக்கு சொப்பனம் வரும். சில பேர் சொப்பனத்துக்குலாம் விளக்கம் கேட்பாங்க. இந்த பாம்பு வருது மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஒரு பாஸ்டர் போய் ஒரு விசுவாசி கேட்டாராம், பாஸ்டர் பாம்பு என்ன விரட்டிட்டு வருது, என்ன பண்ணாராம்? ஓடி போயிருந்தாராம். வேற என்ன பண்றதுன்னா, அது உனக்கு கொத்துறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிரு, வேகமா ஓடி போயிரு அப்படின்னாரா. இப்போ நம்மள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? டிஸ்கவரி சேனல் எதுவும் பார்த்தீங்களா? தூங்குறதுக்கு முன்னாடி டிஸ்கவரி சேனலில் பார்த்துட்டு தூங்கினா ராத்திரி என்ன தான் வரும்? பாம்பு தான் வரும். பைபிள் வாசித்து தூங்கினா தரிசனம் வரும், அப்படி தானே? வேற ஏதாவது சினிமா பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா அங்கே இருக்க ஒரு வன்முறை தான் உங்கள் மனசில் பதியும். ஆனால் இயேசுவை, வேதத்தை, ஜெபத்தை, திருச்சபையை சிந்தித்துட்டு தூங்கினால் என்ன இருக்கும்? தரிசனம் வரும். ஒரு விசுவாசிக்கு தரிசனம் வேணும். நல்ல கவனிங்க, வந்து விட்டு போகிற கூட்டமாய் நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் பெந்தைக்கோஸ்து சபையில நிறைய ஆயிட்டாங்க, அப்படிதானே? இங்கேயும் அப்படிதான், எல்லா இடத்துலயும் அப்படிதான். சண்டே கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க இருந்தா வருவாங்களேன்னு தெரியாது. திப்பு திப்பு திப்பு, எங்களுக்குலாம் 3 சர்வீஸ் அப்படி அடைவாங்க, இடம் பத்தாது, எல்லாம் பேக்டா இருக்கும். அப்புறம் மண்டே, டியூஸ்டே இயேசுவே சொல்லியிருக்காரு, நீங்கள் சில காலம் அவர்களை காண்பீர்கள், பிறகு காணாதிருப்பீர்கள். என்ன திரும்ப எப்போ வருவாங்க? நம்ம அனௌன்ஸ்மெண்ட் உண்டுல, சொல்லிட்டீங்களா? அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. ஃப்ரைடே லீடர்ஸ் மீட்டிங், காலில் ஜூம் மீட்டிங், ஆண்கள் சங்கம், பெண்கள். சில பேர் உட்காந்துருப்பாங்க, என்னன்னாலும் வச்சுக்கோங்க பாஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றாரு தாராளமாக என்ன செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமானாலும் அடுத்த வாரம் நாங்கள் வரோம். என்ன அடுத்த வாரம் உங்களை என்ன செய்வோம்? இடையில இந்த பக்கமே என்ன செய்ய மாட்டோம். இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கிறாரு, 3 நாள் பைபிள் ஸ்டடி எடுக்கிறாருனால நீங்க நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு தரிசனம் வேணும். என்ன தரிசனம்? இயேசுவை குறித்த தரிசனம். தரிசனம்னு நீங்க ஏதோ ஒரு காட்சி நினைக்க கூடாது. தரிசனம் உடனே பரலோகம் என்று நினைக்க கூடாது. யாராவது பரலோகத்துக்கு போயிருக்கீங்களா? பரலோகத்துக்கு யார் போயிருக்கீங்க? நம்ம யாருமே போகல, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்தியாவில் நிறைய ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க, அடிக்கடி போயிட்டு வருவாங்க. என்ன டிவியில் சொல்லுவாங்க, ஜஸ்ட் அரைவ்டு, இப்போ தான் வந்தேன் பரலோகத்துக்கு போயிட்டு, இயேசுவாங்க பார்த்தேன், தூதரெல்லாம் பார்த்தேன். அவங்கள பார்த்தா ஆட்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தெரியும். நம்மள்ட்ட கேட்பாங்கப்பா, ஐயா நீங்கள் போயிருக்கீங்களா பரலோகம்? நம்ம போனதில்லை, நானும் போனதில்லை, நீங்களும் போனதில்லை, போனால் திரும்ப வரமாட்டோம்.
என்ன வர முடியாத இடத்துக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போறாரு, கொண்டு போறாரு. அப்போ பரலோகம் போனோம், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை நரகத்திற்கு கூட்டு போனார், அங்கே தூதர்கள், அங்கே ஒரு கூட்டம் கட்டி வைக்கப்படும், இந்த கதைலாம் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இது தரிசனம் கிடையாது. தரிசனம் என்பது இயேசுவை விளங்கி கொள்வது. தரிசனம் என்பது அவர் எழுதி கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை அறிந்து கொள்வது. தரிசனம் என்பது அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த இந்த மணவாட்டி திருச்சபையை விளங்கி கொள்வது. அண்டர்ஸ்டாண்டிங் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட் and the church, the bride, the church is the real revelation. அதுதான் உண்மையான ஒரு வெளிப்பாடு என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். சபைனா என்னதுன்னு ஒருத்தருக்கு விளங்கிட்டுனா அவர் பெத்தேலின் அனுபவத்துக்குள் வந்து விட்டார் என்று அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லி சொல்லலாமா? ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். சும்மா பாஸ்டர் ஜேம்ஸ் அழகா சொன்னாங்க, சும்மா நான் வரக்கூடாது, என்ன நான் ஒரு ஆத்துமாவை நான் சம்பாதிக்கணும், என்னுடைய கிருபைகள் சபைக்கு பயன்படணும். நல்லா பாடலாம், மியூசிக் வாசிக்கலாம், வெளியே 2-3 பேர் நின்று சர்ச்சுக்கு உள்ள வரும்போதே பிரைஸ் லார்ட் அப்படின்னாங்க, வரவேற்றது அஷர்ஸாக இருக்கலாம், டிராஃபிக்காக இருக்கலாம், டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இல்லை, சில இடங்களில் ப்ராப்ளம் இருக்கும், கார்ஸ் எல்லாம் ஒழுங்காக விடணும், பைக்கை அது ஒரு கிருபை. ஒருத்தர் வேக்கம் போட்டு போயிருக்கலாம், நேற்று ஈவினிங் க்ளீன் பண்ணலாம், ஒருத்தர் ஒட்டடை அடிக்கலாம், எல்லாமே ஊழியம்தான். சபைக்கு நான் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று எல்லா விசுவாசிகளும் விரும்ப வேண்டும். நான் பார்வையாளராக வந்துவிட்டு போகவில்லை, நான் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறுகிறேன் ஆண்டவரே. ஒரு மெடிக்கல் டாக்டர் ஒரு தடவை வீட்டுக்கு நைட்டு போகும்போது ஒரு ரோட்டில் ஒரு அழகான நாய்க்குட்டி ஒன்று பார்த்தாரு. ஹார்ன் அடிச்சார், அது தள்ளலை. உடனே இறங்கி வந்து அந்த நாய்க்குட்டி, குட்டி அழகான நாய், அது கால் உடஞ்சிருந்ததும். உடனே என்ன பண்ணார், அந்த நாயை தூக்கிட்டு வீட்டுக்கு போனார். அவர் ஒரு சர்ஜன், அதனால நாயை கால்லாம் ஒரு கட்டு வச்சு கட்டி ஃப்ராக்சர் ஆயிருக்கு, போட்டு வீட்டில் ரொம்ப நாள் வச்சு பால்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்படி வளர்ந்து வந்துச்சு. ஒரு 4-5 மாதம் கழிச்சு அந்த நாய் ஓடி போயிடுச்சு, காணும். இவரும் தேடினார், அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் தேடினாரு, பக்கத்துலாம் தேடினார், நாயை காணும். ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த டாக்டர் வீட்டில் வந்து ஏதோ கேட்டை பிடிச்சி ஆடுது, யாரோ தட்டுற மாதிரி சத்தம். இந்த டாக்டர் போய் திறந்து பார்த்தாரா 2 நாய் நின்றுட்டு இருந்துச்சான். இவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட்டில் அடிபட்டு கிடந்த ஒரு நான் தூக்கிட்டு வந்து ஒரு நல்ல நாய் இப்போ வளர்ந்துருக்கு. இவரை பார்த்தோன்னா வால்லாம் ஆட்டிட்டு குலைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். நாய் பெட்டு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், என்ன அப்படியே பிள்ளைகள் மாதிரி வந்து கட்டி பிடிக்கும், நக்கும், எல்லாம் பண்ணும். இந்த டாக்டரை பார்த்து ஏதோ குறைச்சி இந்த நாயும் பார்த்துருக்கு. உடனே இந்த டாக்டர் குனிஞ்சு பார்த்தாராம், இது கூட்டு கொண்டு வந்த அந்த நாய் காலும் உடஞ்சிருந்ததும். பாருங்க, நம்ம நாய்க்கு அறிவில்லைங்கிறோம், இப்போ நம்ம யோசிக்கணும். அந்த நாய் போர்டு பார்த்தா டாக்டர் சுப்பிரமணியன் எம்எஸ் ஆர்த்தோ, ஏன்னா அவர் நல்ல சர்ஜன், கால்லாம் கட்டுவார் அப்படின்னு பார்த்து வந்துச்சு. அது யாருன்னே தெரியாது. என் கால் உடைந்த பொழுது என்னை ஒரு மனிதன் கட்டினான், என்னை வீட்டில் வைத்து பராமரித்தான். இப்போ உன் காலம் என்ன செஞ்சிருக்கு, உடைஞ்சிருக்கு. அந்த மனுஷன் கூட்டு போறேன், எனக்கு செய்ததை உனக்கும் செய்வான். அதான் சுவிசேஷம். ராமின் சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் சொல்றோம், நம்ம எத்தனை பேர் இயேசுவை பத்தி சொல்றோம்? ஏன் சொல்லலை? தரிசனம் இல்லை. நீங்க எப்படிங்க இந்த அளவுக்கு வந்தீங்க? எங்க தாத்தா வச்சுட்டு போன சொத்துங்க, என்ன புண்ணியமோ தெரியல, எங்க தாத்தா வச்சுட்டு போயிருக்காரு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை கரைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது சாட்சி கிடையாது. உங்களுக்கு எப்படி சுகமானீங்க? அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, நல்ல கைராசியான டாக்டர், 2 டோஸ் கொடுத்தா போதும் உங்களுக்கு சரியாயிரும். இது சாட்சி கிடையாது. என்ன நீங்க எப்படி படிச்சீங்க? நாங்க பிள்ளைகளை சின்ன வயசுலயே நாங்க டியூஷனுக்கு அனுப்பிட்டோம், நல்லா அவங்க படிக்க வச்சோம். கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வரக்கூடாது. நம்ம சொல்லணும், நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு எங்களை ரட்சித்த எங்கள் ஆண்டவர் ஒரு காரணம். என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது. சபை எப்படி வளர்ந்தது? வாங்க 1, 2, 3 பாயிண்ட் சொல்றேன். இல்ல, எப்படி வளர்ந்தது எங்களுக்கு தெரியாது. ஆட்களை கொண்டு வருகிறது எங்களுடைய ஆண்டவர், கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியார். என்னதான் கத்தி பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாலும், வளராத திருச்சபை பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது வளர ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும். நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தரிசனம் தேவை. யாருக்கெல்லாம் தரிசனம் இல்லையோ, இன்றைக்கு பெத்தேலின் அனுபவங்களுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. பெத்தேலின் அனுபவத்திற்குள் வந்து இயேசுவை பார்க்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? ஆண்டவர் தருவாராக. 3வது, பெத்தேலே நிறைய உண்டு. நீங்க வீட்டில் போய் 28ஆம் அதிகாரம் வாசிங்க. எலியா இங்க ஒரு 3வது குறிப்பு போறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த தரிசனம் பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை கொண்டு வரும். Having vision will bring numerous spiritual blessings in our lives. நிறைய நன்மைகளை கொண்டு வரும். நம்முடைய கண்கள் திறக்கப்படும், ஒரு வெளிச்சத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்
என்கிற ஒரு தெளிவை கர்த்தர் நமக்கு தருவார். பவுல் ரொம்ப தெளிவா சொல்கிறார், யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட யோவானை போல, பேதுருவை போல புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கிறார். மை மிஷன் இஸ் கிளியர். நான் என்ன பண்ணணும், எங்க போகணும், அந்த குழப்பமே எனக்கு கிடையாது. என்னை கர்த்தர் தெளிவாக வைத்திருக்கார் சொன்னார். நீ நல்ல கவனி, எல்லாரும் பாஸ்டர்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் டாக்டரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ப்ரொஃபஸரா இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், பிரைவேட் கம்பெனியில் நீங்கள் இருக்கலாம், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம். நீங்கள் எந்த தொழிலை கொடுத்தாலும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னை கர்த்தர் இங்கே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை ரட்சித்து இந்த இடத்திற்குள்ள அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் என்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை ஒரு விசுவாசி ஆழமாய் உணரும் பொழுது இந்த பெத்தேலின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 2:4. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். திரும்ப எலிசா சொல்றார், இல்லை ஆண்டவனே, கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன், உம்மை நான் விடுகிறதில்லை. 2 பேரும் எரிகோவுக்கு போனார்கள். இந்த கர்த்தருடைய வல்லமை, ரெட்டிப்பான அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா விளங்கி கொள்ளுங்க, கில்காலிலேயோ பெத்தேலிலேயோ தங்கிவிடக்கூடாது. தரிசனம் பெற்ற நிறைய கிறிஸ்தவர்கள் பெத்தேலிலே தங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு தரிசனத்தை பார்க்கிறது சந்தோஷமா இருக்கிறது. தரிசனங்களையே பார்த்து கொண்டு செயல் இழந்து போன கிறிஸ்தவம் பெருகி இருக்கிற இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாரு, யூ மூவ் டு ஜெரிகோ. எரிகோவுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், நீ போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எரிகோ நமக்கெல்லாம் தெரியும். யோசுவா 6ஆம் அதிகாரம் அதை ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. ஜாஷுவா சாப்டர் 6 verse 20. 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் போதும், தேங்க்யூ. அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆண்டவர் டீமா போ சொல்றாரு. எரிகோவனுடைய கோட்டை சுவர் கிட்டத்தட்ட 3 பஸ் போற மாதிரி இருக்குமா. ஏதோ நம்ம கிட்ட மாதிரி ஒரு செங்கல் வச்சு கட்டின சுவர் கிடையாது. அந்த கோட்டை சுவர்ல 3 பஸ் போகலாமா, அவ்வளவு அகலம். நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கோட்டையை ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க, எப்படி இந்த கோட்டை விழுந்தது. சுத்தி சுத்தி வந்தாங்க. ஒரு குண்டு, ஒரு ஆயுதம் பயன்படுத்தவில்லை, ஒரு டிராப் ரத்த கூட என்ன செய்யல, சிந்தவில்லை. எப்படி இது வந்தது அவங்களுக்கு தெரியல. கடைசியில் சொன்னாங்களா, ஜெரிகோ வால் ஃபெல் பை சூப்பர் நேச்சுரல் வேஸ். அதான் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் என்ன செய்தது, எரிகோ விழுந்தது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெரிகோ இஸ் த பிளேஸ் டு see சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் இன் அவர் லைஃப்ஸ். ஆண்டவர் சொன்னார், 6 நாள் ஒவ்வொரு தடவை சுத்தி வாங்க, யாரும் வாயை திறக்கூடாது. வாயை திறந்தா அவிசுவாசமான வார்த்தையில பேச வேண்டி வரும். போங்க, அமைதியை போங்க, சுத்தி வாங்க. 7ஆவது நாள் 7 முறை சுத்தி வர வேண்டும். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், போய் சண்டை போட வேண்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும். அவ்வளவுதான் பண்ணாங்க. டூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐ வில் டேக் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். உன் வேலையை மட்டும் நீ நான் சொன்னதை செஞ்சுட்டு போ, அப்புறம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டு வச்சு. போனாங்க, 6 தடவை சுத்தினாங்க. 7ஆவது தடவை சுத்தும் பொழுது சுத்தி விட்டு எக்காலம் ஊதப்பட்டுள்ளது, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். வசன வாசிக்க கேட்டோம், என்ன நடந்தது, அலங்கம் இடிந்து விழுந்தது. ராமின் சொல்லுங்களேன், சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அலங்கம் என்ன செய்தது? நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, பிள்ளைகளை குறித்த பிரச்சனை, எதிர்காலத்தை யோசித்தால் என்ன பிரச்சனை. ஒரு இப்படியே போனா நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எங்க பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த தேசத்தின் நிலைமை என்ன இருக்கும், நிறைய சிந்தைகள் உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்க்கணும்னா நீ எரிகோவுக்கு போக வேண்டும். Your eyes will see the supernatural miracles. பாருங்க, ஆண்டவர் சாட்சி சொல்லுங்க, தலைவலி சரியாச்சு, முதுகுவலி சரியாச்சுலாம் சாட்சி சொல்லக்கூடாது. அது பேராசிட்டமால் போட்டாலே சரியாயிரும். அப்படிதானே? ஒரு சூட காஃபி குடிச்சா தலைவலி போயிடும். ஒத்துக்கிறீங்களா? என்ன, நல்ல ஒரு நெஸ்கஃபே காஃபி குடிச்சிங்கன்னா தலைவலி போயிடும். அதுக்கு 3 பக்கம் சாட்சி எழுதி கொடுத்து, இங்கே சாட்சியெல்லாம் கிடையாதோ சொல்வீங்க. இப்போ கெஸ்ட்டுனால விடலை அவன். ஏன்னா சாட்சி, இப்போ நாங்களும் சாட்சியெல்லாம் விட மாட்டோம், எழுதி வாங்கிடுவோம். ரொம்ப ரேர். ஏன்னா சாட்சியோட பயமாக இருக்கும் ஆட்கள் நமக்கு. சாட்சினால எங்கே ஆரம்பிப்போம்? ஆதியாமத்தில் தான் ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, நான் 1950ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன். அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே 50ல் ஆரம்பித்து வண்டி அப்படியே 2024 வரதுக்குள்ளே 9 காலம் ஆயிரும். என்ன,
எல்லாம் ஒரு பாட்டெலாம் வேற பாடுவோம். இங்கே எப்படின்னு தெரில, பாடுவாங்களே இங்கே? பாட மாட்டீங்க, சூப்பர். இந்த தமிழ்நாட்டில் கேரளான்னு ஒரு இடம் இருக்குது, என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளா பார்டர். அங்கே ஒரு தடவை நான் தெரியாமல் கன்வென்ஷன் போயிட்டேன். அந்த பார்டருக்கு 9 மணிக்கு ஆரம்பித்த சர்வீஸ் 1 மணிக்கு தான் பிரசங்கம் பண்ண கொடுத்தாங்க. எனக்கு நானே டயபெட்டிக், உயிரை போகிற மாதிரி இருக்குது. அப்போ சொல்லார், இப்பொழுது போதகர் வந்து 1.5 மணி நேரம் நமக்கு சம்சா பேசும். என்னத்தை பேச? ஆவியே இல்லை நமக்கு, ஜீவனெல்லாம் அத்து போயிருக்கு. அதில் 2 மணி நேரம் ஆராதனை, 2 மணி நேரம் சாட்சி, எல்லாரும் பாட்டு, அவ்வளோ பேரும் பாட்டு. ஏற்கனவே ஒர்ஷிப் பண்ணியாச்சு. என்ன இந்த பப்ளிக் சர்வீஸ்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கணும், 1.5 மணி நேரம், 40 மினிட்ஸ் தான் சைக்காலஜி சொல்லுது, அப்சர்வேஷன் இருக்கும். பயங்கரமாக போட்டு கதவு. சாட்சி அப்படி கிடையாது. சாட்சி என்ன சாட்சி? சிம்பிளாக சொல்லிட்டு போனோம், சாகர நிலைமையில் இருந்தேன், இயேசு என்னை தொட்டார், இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன். முடிஞ்சது சாட்சி. அல்லேலூயா. ஒரு சர்ச்சுக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். இப்பொழுது சாட்சியும் நேரம்னாரு, 35 பேர் எஞ்சி நின்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம தொலைஞ்சோன்னு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, மைக் எடுத்துட்டு இறங்கிட்டார் கீழே. மைக் யாருக்கும் கொடுக்கல. சொல்லுங்க ஆமேன். ஒரு 10 நிமிஷத்துல, 10 நிமிஷம் கூட இல்லை, 35 பேரையும் முடிச்சிட்டாரு. நான் விவரமான ஆள் நினைச்சேன். மைக்கை கொடுத்தா திரும்ப என்னது வாங்குறது ரொம்ப கஷ்டம். சாட்சி ஷார்ட்டா, குடிகாரனாக இருந்தேன், இயேசு என்னை தொட்டார், இப்பொழுது நான் பார்க்குறேன். மருத்துவம் கைவிட்ட ஒரு வியாதி எனக்கு வந்தது, ஆனால் இயேசு என்னை தொட்டார், இன்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இதுதான் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல். இயேசு அதை செய்வார். எங்கள் சர்ச்சில் பாப்பம்மாள்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு வில்லேஜ்லேருந்து வருவாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ். சிஎம்சி உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற மருத்துவமனை. அங்கே போனாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க மருந்து மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. அவரோட பையன் அந்தமான்ல ஒரு ஹோட்டலில் இன்ஜினியர். அவர் தான் ரசிக்கப்பட்டவர், இந்த அம்மாலாம் ரசிக்கப்படல. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு 48 hours உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கூட்டு போயிருங்க அப்படின்னா. அவருக்கு ஒரே அழுக. எங்கள் சர்ச்சில் டாக்டர் பெட்ரிஷியான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு ஆன்காலஜிஸ்ட். அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், ரொம்ப கிரிட்டிக்கல், ஃபைனல் ஸ்டேஜ், மெடிசன்ஸ் ரியாக்ட் பண்ணாது, ஸோ வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. அந்த பையன் எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணார், பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணணும்னாரு. ஓகே ஜோம் பண்ணுவோம், வீட்டுக்கு போக முடியும்னாரு. கண்டிப்பாக போகிறேன்னு. அப்போ சொன்னேன், நீங்கள் போக வேண்டாம் பாஸ்டர், அம்மாவை நான் சர்ச்சுக்கு வர சொல்கிறேன், நீ கொஞ்சம் ஜோம் பண்ணி விடுங்கன்னாரு. நான் ஏதோ பெரிய எழுப்புதல் வீரங்க நான் சொல்லலை, சாட்சி கவனிங்க நல்லா. அந்த அம்மா வந்தாங்க, ஆட்டோ விட்டே இறங்க முடியாது, மருமகள் கூட்டு வருது, நானே ஒய்ஃபை உட்காந்துருந்தோம், தள்ள கை வச்சு நல்லா ஜோம் பண்ணி அனுப்பிட்டோம். அவ்வளோதான். சில உற்சாகமான வழக்கமாக நம்ம ஊழியம் செய்கிறத சொல்லி அனுப்பிட்டோம். அன்றைக்கு கர்த்தர் அந்த அம்மாவை தொட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹிந்து அம்மா, பாப்பம்மாள் அம்மா சர்ச்சில் கால் வச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு கர்த்தர் அவங்கள தொட்டாரு. ரொம்ப நாள் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க. சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி தெரியுமா சொன்னாங்க? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எடுக்கும்போது ஊரே வந்துச்சு. நானும் எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன், சண்டே கொடுப்போம், எங்களுக்கு சண்டே வேண்டாம், வீக் டேஸில் தான் வேணும்னாங்க. ஏன்னா ஊரில் உள்ள அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி, எங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பயங்கர கிராண்டாக பேப்டிசம் சர்வீஸ். அவன் அம்மா சாட்சி சொன்னாங்க, இந்த சர்ச்சுக்கு நான் வந்தேன், ஸோ அவங்களுக்கு சாக போகிறேன்னு அவங்களுக்கு சொல்லலை டாக்டர்ஸ். அங்கே ஒரு வெளியே ஒரு மேட் இருந்தது ரெட் கலரில், அதில் கால் வச்சேன், சுருன்னு ஏதோ எனக்கு வந்துச்சு. நான் ஷாக்குன்னு நினச்சேன். போகும்போது ஐயாட்ட சொல்லிட்டு போகணுன்னு நினச்சேன், அது ஏதோ கரண்ட் பாஸ் ஆகுதுயா, ஒயர் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நான் போகும்போது அந்த மேட்டை மிதிக்கலை, அதை தாண்டி என்ன செஞ்சேன், நான் போனேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரியுது, அது மேட்டுக்கு கீழே போன கரண்ட் ஷாக்கு கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அல்லேலூயா. சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது, இங்கே ஜீவன் இருக்கிறது. 48 மணி நேரத்தில் மரித்துருவாங்கன்னு சொன்ன மெடிக்கல் சயின்ஸ் நம்ம சொல்லல. வி தேங்க் காட் ஃபார் தி மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். அவங்க வந்து எல்லாமே ஃபேக்ட்ஸ் படி சொல்லுவாங்க. ஆனால் இயேசு நினைத்தார்னா அந்த அம்மா இன்னும் 2024 இன்னைக்கு வரை அந்த அம்மா உயிரோடு கூட இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தருவார். தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். மாற முடியாத மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைங்க, இருதயங்களை கர்த்தர் உடைப்பார். தேவனால் கூடாத நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். முரட்டு பையனை ஜோம் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுங்க, இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை உபவாச ஜெபத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவர் மாற்றி கொடுப்பார். நாம் ஆராதிக்கிற இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். எரிகோவின் அனுபவம் சூப்பர் நேச்சுரல் மிரக்கலை பார்க்கிற அனுபவமா இருந்தது. எலிசா சொன்னார், இல்ல ஆண்டவனே, உம்மை நான் விடமாட்டேன், எரிகோவுக்கும் நான் என்ன செய்வேன், நான் வருவேன். கடைசியாக 2ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. verse 6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். பழைய அதே வார்த்தை சொன்னான், இல்லை
உம்முடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்லுகிறேன், நான் உம்மை விட போகிறதில்லை. 2 பேர் என்ன செஞ்சாங்க? யோர்தானுக்கு போனார்கள். கிட்டத்தட்ட 156 மைல் நீளமுள்ள ஒரு ரிவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 197 டைம்ஸ் இந்த பேர் பைபிளில் வருதான், பண்டிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த யோர்தான் எதை குறிக்கிறது? இப்போ நமக்கு ரொம்ப டைம் இல்லை, டைம் ஆக போகுது. வீட்டில் போய் ஜாஷுவா சாப்டர் 4 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாசித்துருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது a place to see the demonstration of God's power. கர்த்தருடைய வல்லமையை நிரூபிக்கிற ஒரு இடம். போய் கால் தான் வச்சாங்க செங்கடல. மோசே என்ன செஞ்சாரோ அப்படிதான் யோசுவாவை கொண்டு கர்த்தர் செஞ்சார். போனாங்க, கால் வச்சாங்க, தண்ணீர் என்ன செஞ்சதான்? பிரிந்ததான். தரையில நடக்கிற மாதிரி நடந்து போனாங்க. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? என்னமும் செய்ய முடியும். என்ன? என்னமும் செய்ய முடியும். தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, கிரகிக்க முடியாத அதிசயங்கள். தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். தெரியுமா? சரி, நான் ஒழுங்கா பாட மாட்டேன். நான் பாடினா நீங்க கார்டு போடலாம் கஷ்டம். என்ன, யூடியூப்ல பாருங்க, அந்த பாட்டை பாருங்க. என் தேவன் எனக்காய், தீமோத்தின்னு ஒரு பாஸ்டர் பையன் தான் எழுதியிருக்கிறாரு. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் அவர் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியாத அதிசயங்களை தீமோத்தி ஷேரன்னு போட்டால் வரும் யூடியூப்ல. என்ன, ரொம்ப அருமையான பாட்டு. கிரகிக்க முடியாத, நம்ம வாழ்க்கையில நம்முடைய மூளை யோசித்து 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 நடக்காத ஒன்றை கண்களுக்கு முன்பு கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். The demonstration will take place. ஆண்டவர் நிரூபிப்பார். மாற்ற முடியாத ஒன்றை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். நீங்க எப்பொழுதுமே நம்மை வைத்து ஆண்டவரை பார்க்க கூடாது. அவருடைய வல்லமை டைரக்டா பார்க்கணும். அக்பர், இந்த பழைய கதை சொல்லுவாங்க, அக்பர் பீர்பால். அவர் பீர்பால்ங்கிறது ரொம்ப ஸ்மார்ட் மினிஸ்டர். அக்பர் ஒரு பெரிய கோடு போட்டு சொன்னார், இதை அழிக்கக்கூடாது, சின்னதாக்கணும்னாராம். இந்த கோடை அழிக்காம இந்த கோடை சின்னதாக்கணும்னாராம். அது எப்படின்னு எல்லாரும் யோசித்தாங்க. பீர்பால் என்ன பண்ணாராம்? பக்கத்தில் பெரிய கோடை போட்டாராம். இது என்னதாயிடுச்சு? நம்ம நினைப்போம், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், எங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை பாஸ்டர். யோபுக்கு கூட அப்படி பிரச்சனை வந்திருக்காது பாஸ்டர். சொல்றோமா? நம்ம ஆபிரகாம் கூட எங்களை மாதிரி கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். பவுலையா கூட எங்களை மாதிரி வேதனைப்பட்டிருக்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை. நெவர் டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம். என்ன, இயேசுகிட்ட போய் ப்ராப்ளத்தை பேசாதீங்க. ப்ராப்ளத்தை பார்த்து இயேசுவை சொல்லுங்க. Tell the problem that my God is greater than you. உன்னை விட என் இயேசு பெரியவர். இந்த வியாதியை விட, இந்த சாபங்களை விட, கடின இருதயங்களை விட, நஷ்டங்களை விட, பொருளாதார தேவைகளை விட என் இயேசு பெரியவர் என்று சொல்லும் பொழுது அவர் பெரியவர் என்பதை நிரூபிக்கிற ஒரு நிலையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். அல்லேலூயா. So you will see the demonstration of God's power. ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய கண்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே பிரச்சனை தான் பேசுவோம். எப்பொழுதுமே பிரச்சனை பேசுவோம். அவர் இப்படி பண்றாரு, தப்பு கிடையாது. ஜெபத்திற்காக சொல்றது தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்தில் நெவர் டாக் அபவுட் யுவர் ப்ராப்ளம். சொல்லுங்க, என் இயேசு என் பிரச்சனைகளை விட பெரியவர். அல்லேலூயா. உங்க பிரச்சனை எல்லாம் லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டு கை வச்சு சொல்லுங்க, இந்த பிரச்சனைகளை விட என் ஆண்டவர் பல கோடி மடங்கு அவர் பெரியவர். என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது இயேசு எல்லாவற்றையும் என்ன செய்வார்? ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய், சார் இந்த ரவுடி என்ன மிரட்டுறான் சார்ன்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவோமா? அவர் யோசித்து பாருங்க, கையில் கன்லாம் வச்சிருக்க பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர், அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நமக்கு சப்போர்ட் பண்ண, சர்ச்சுக்கு வராரு, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்றாரு. எவ்வளோ தைரியமாக போவோம்? அவர் நினைச்சா என்னன்னாலும் அந்த டெரிட்டரியில் என்ன செய்யலாம், பண்ணலாம். நீங்க நம்புங்க, இந்த உலகத்துல எந்த மூலையிலும் இயேசுவால பண்ண முடியும். எந்த இடத்திற்கு போனாலும் இயேசு அங்க என்ன செய்கிறார்? அவருக்கு எங்கே போனாலும் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து நெவர் லிமிட் காட்ஸ் பவர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை ஒரு நாள் மட்டுப்படுத்த வேண்டாம். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்களை பேசுகிறதை நிறுத்திவிட்டு இயேசுவை பேச ஆரம்பிப்போம். நம்முடைய கண்கள் நிரூபிக்கிற வல்லமையை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் எழும்பி நிற்போம்.